Hello students, example 1.25 ல ஒரு sum பார்க்கலாம். Find the square root of 459684 by long division method. அதாவது இங்க கொடுத்திருக்க 6 digit நம்பருக்கு long division methodல நம்ம square root கண்டுபிடிக்கணும். ஸோ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் கொடுத்திருக்காங்களா? ஸோ 2 2வா இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 45ங்கிற நம்பர் வந்து எந்த ஸ்கொயர் ரூட்ல வருதுன்னு பார்க்கலாம். 45 ஒரு ஸ்கொயர் ரூட் இல்ல. அப்போ 7 7s are 49. ஸோ அதை விட சின்னதுன்னா 6 6 are 36. அப்போ மேலையும் 6 கீழையும் 6. அப்போ 6 6 are 36. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5ல 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ போற வாங்க இங்க 3 இங்க என்ன ஆயிடும்? 15 ஆயிடும். 15ல 6 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இப்போ நெக்ஸ்ட் இந்த 2 டிஜிட்ஸையும் கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ 996 ஆயிடுச்சா? இந்த 996க்கு எப்படி வந்து நம்ம நம்பர் கண்டுபிடிக்கிறது, டிவிசிபிள் நம்பர் கண்டுபிடிக்கிறதுனா இங்க சைடுல எழுதி இருக்கிற 6ல வந்து 2வால மல்டிப்ளை பண்ணி இந்த சைடுல எழுதிக்கோங்க. 2 6 are 12. இப்போ இந்த 12 கூட எந்த நம்பரை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் நம்பரை எழுதினா, ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்க நம்பர் எழுதினா இப்போ 6 வரும். ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு? 6 இருக்கா? 6ங்கிற நம்பர் எதுல எல்லாம் வரும்? நமக்கு 6 6 are 36 வரும். அப்போ இங்க 6 இங்க 6. நல்லா கவனிங்க, 12 நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதினோம் 12. அது கூட 6 மல்டிப்ளை பண்ணா 756 ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது வந்து ரொம்ப 99 விட ரொம்ப சின்ன நம்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம 7 7ஆ தான் எடுக்கணும். ரெண்டு நம்பரும் ஸ்கொயர் நம்பர்ஸா எடுக்கணும். அப்போ 127 into 7ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 889 கிடைக்குது. அகைன் வந்து அதை விட பெரிய நம்பர் கிடைக்குமா? ஏன்னா 800 தானே, நமக்கு 900 ஆன்சர் இருக்கிறதுனால நான் 8 8ஆல மறுபடியும் எடுத்து மல்டிப்ளை பண்ணா 1024 அதிகமான நம்பர் வந்துருது. ஸோ அப்போ நான் வந்து 889 எடுத்து எழுதுறேன். இப்போ 7ஆல 127 மல்டிப்ளை பண்ணா 889 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணா கிடைக்கிறது 107 கிடைச்சிச்சு. கீழே 2 84 கீழே நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு நம்பர் எழுதணும் இல்லையா? ஆல்ரெடி 12 வந்து நான் மல்டிப்ளை பண்ணி தான் எழுதி வச்சிருக்கோம். இப்போ 7 கூட தான் என்ன மல்டிப்ளை பண்ணோம்? 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். நல்லா கவனிக்கணும், இந்த 12 நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுனது அப்படியே தனியா வச்சுக்கோங்க. இப்போ 7 into 2 எவ்வளவு? 14. 7 2s are 14 ஒரு நம்பர் இருக்கு. இப்போ இங்க 2 டிஜிட் இருக்கு, எழுத முடியாது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா இந்த 1 எடுத்து இந்த 12 கூட ஆட் பண்ணிருங்க. அப்போ 12 கூட 1 ஆட் பண்ண எவ்வளவு? 13. அப்புறம் இந்த 4 அது கூட அப்படியே இந்த 4 பண்ணும்போது இது கூட எழுதிருங்க. இப்போ 134 கூட எந்த ஸ்கொயர் நம்பரை மல்டிப்ளை பண்ணா 4 அப்படிங்க இங்க 1s பிளேஸ்ல 4 இருக்கு. அப்போ 2 2s are 4 வருமா? அப்ப நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணினேன். 2684 தான் கிடைச்சிருக்கு. நமக்கு இங்க வந்து 10784 இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 8 8s are 64. ஸோ அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ மேலே 8ஆலையும் இந்த 8ஆல 1348 மல்டிப்ளை பண்ணா 10784 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 459684ஓட ஸ்கொயர் ரூட் நம்பர் என்னன்னா 678 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா?